குமரகுருவரே வெற்றி கொண்டாரின் தம்மால் மருகார் விட்டு கூரை கரைகள் வாடு விட்டு வேலவரே முன்னாடவா குரங்கரைகள் நாங்கள் வாடு குரங்கரைகள் நாங்கள் வாடு என்று நீ முன்னாடவா ஆண்டு வரக்கூடிய அப்படி ஆண்டு வரக்கூடிய பெரிய வன்னியத்தை வரும் சின்ன வன்னியத்தை வரும் வன்னிய தேவரும் முத்துராக்கு தேவரின் தாய் மாமனாகியே ஆமா பட்டப்பிள்ளை உதூரிலே ஆண்டு வரக்கூடிய சுப்பிரமணிய தேவரை சந்தித்து சுப்பிரமணிய தேவரை சந்தித்து ஆகா எப்படியாவது நமது உங்கள் மருமகன் நம்மளை வாழ விட மாட்டான் இனி வாழ விடவே மாட்டான் எப்பொழுது பார்த்தாலும் நம்மளை போலீஸ் கச்சேரியில் பிடித்து கொடுத்து கொண்டே இருக்கிறான் காவல்துறையிடம் ஒப்படைத்தே விடுகிறான் அதனால் இவரை இனிமேல் விடக்கூடாது இல்லையா விடவே கூடாது அல்லவா எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேட்க மாட்டேன் சொல்லியும் கேட்க மாட்டக்கா முத்துராக்கு நம்மளை எப்படியாவது காவல்துறையிடம் ஒப்படைக்கணும் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறான் பிழைக்கவே விட மாட்டாக்கிறான் அதனால் முத்துராக்கு தேவரை எப்படியாவது நாமல் கொல்ல வேண்டும் கொல்ற வேண்டியதான் அவன் உயிரோடு இனி விடக்கூடாது அவன் இருக்க தண்ணி நம்ம தொழில் நடத்த முடியாது அவ களவு செய்ய முடியாது கண்ணக்கோல் வைக்க முடியாது ஆமா ஒன்றும் செய்ய முடியாது முத்துராக்கு தேவர் இருக்கும் வரை முத்துராக்கு தேவர் இருக்கும் வரை ஆனால் அவரை மடக்க வேண்டுமானால் தாமரப்படுத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு என்ன ரோதனை பண்ணலாம் தன் தங்கையான ஆட்சியம்மாளை தேவநல்லூர் ஒத்த வீட்டிலே திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார் திருமணம் நடத்தி கொடுத்திருக்கிறார் அவர் கணவராகிய சாமி தேவரும் களவுதான் செய்து வருகிறார் நம்ம கூட சேர்ந்து களவு தொழில அவரும் நடத்தி தான் வருகிறார் சாமி தேவருடைய தங்கை கடவனுடைய மனைவியாக ஆமா அவளை வச்சுதான் எப்படியாரு இவரை மடக்கணும் தங்கைய வச்சுதான் இவரை மடக்கணும் ஆமா சரி என்று சாமி தேவரிடம் தங்கைய ஆட்சியம்மாளிடத்தில் வந்து இடத்தில் வந்து வாடியம்மா ஆட்டியம்மா உன்னுடைய தமையன் துராக்கு தேவையார விடமாட்டா ஆட்சியம்மா தாயே உமது அண்ணராக விட்ட முத்துராக்கு தேவர் நம்மளை பிழைக்க விட மாட்டான் பிழைக்க விடவே மாட்டான் அப்படி பிழைக்க விட்டாலும் காவல்துறையிடம் சொல்லி நம்மளை ஒப்படைக்கிறான் காவல்துறையிடம் ஒப்படைக்கிறான் அதனால அவனை கொல்லணும்னு நினைக்கும் உயிரோடு கொன்றணும்னு என்னதான் நீ என்ன சொல்லுத மனசுல இருக்குது நீ சொல்லு அப்ப அவ என்ன சொல்லணும் என்ன சொல்ல அப்படிலாம் சொல்ல அண்ணன் கிட்ட நான் வேணா சொல்லி பாக்க எங்க அண்ணனை நீங்க ஒண்ணு செஞ்சிடாதீங்கன்னா சொல்லணும் அப்படி இல்ல கூட பிறந்த பிறவி சொல்லணும் அவ சொல்லல அப்ப என்ன சொல்லுகிறா அதாவது விதி யாரை விடும் யாரத்தான் விட்டுச்சு விதி யாரையும் விட கோட்டையில் பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறாது இல்லையா போட்ட புள்ளி மாறாது அல்லவா ஆனால் ஆட்சியம்மா சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறா சாமி தேவர் சொல்லுகிறார் ஆட்சியம்மா உன்னுடைய அண்ணனை எப்படியாவது மடக்க வேண்டும் மடக்க வேண்டும் அது யாராலும் முடியாது முடியாது உன்னால்தான் முடியும் நீ நினைச்சா முடியும் ஏன்னா பாசக்கார அட்டம் மேல ஆமா ஒரே தங்க முத்துராக்கை மடக்க வேண்டுமானால் உன்னை தவிர வேற யாராலும் முடியாது முடியாது கூட பிறந்தவனாச்சே நான் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் நீங்கள் களவு செய்ய எங்க அண்ணன் நான் சொல்லி பார்க்கணே வேணாம் சொல்லி பார்க்கணே வேண்டாம் உங்க அண்ணனை நீங்க கொல்லணும் கொல்லணும் உங்க அண்ணனால் நாங்கள் யாருமே விளைக்க முடியவில்லை அவரை கொல்ல வேணும் என்று சொல்லியே தங்கையிடோ ஆட்சியம் மாறிலே சாமி
தேவர் பேசும்போது கணவன் சொல்லை தட்டவில்லை, கணவன் சொல்லை தட்டவில்லை. கட்டி மகளாட்சி அம்மா இல்லையா? குண பிறந்த பிறவி அல்லவா? அவருடைய மனமானது பேதரித்துக் கொண்டே இருக்கிறது. பேதரித்துக் கொண்டே இருக்கிறது. கணவனுக்கு பதில் சொல்வதா? சொல்வதா? கூட பிறந்தவருக்கு பதில் சொல்வதா? பதில் சொல்வதா? அண்ணன் இடைஞ்ச பண்றா, அண்ணனை கொல்லணும்னு சொல்றாங்களே, வாயினால நம்ம நேர்ல சொல்லுதாங்களே. ஆகா நம்ம முடியாதுன்னு சொன்னா நம்மள வைக்கணுமே, வைக்க மாட்டாங்க. நம்ம கணவர் நம்மள வைக்க மாட்டாரு. அண்ணன் உயிர் போயும் நம்மளும் உயிரும் போய் விடுமோ, போய் விடுமோ என்று பல மனது, பல யோசனை, பல எண்ணங்கள் அவளுக்கு சிந்தனை ஓடுகிறது. சிந்தனை எவ்வளவு ஓடினாலும் கூட பிறந்தவனை கொல்லணும் என்று திட்டம் போடும் போது அவ சம்மதிக்க கூடாதுல்ல, மனசு வராதுல்ல. உயிர் போனால் சம்மதிக்கலாமா? சம்மதிக்க கூடாது அல்லவா? சம்மதிக்கல. ஆமா. சரி என்று சம்மதித்தார் ஆட்சி அம்மாள். ஆட்சி அம்மா சரி என்று சம்மதித்து ஒத்த வீடு தேவநல்லூர் ஒத்த வீடு மாநகரிலை, ஒத்த வீடு மாநகரிலை ஆட்சியம்மா இருக்கும் போரு மூலம் என்ற கிராமத்திலே தாயான தலமாகணோ துராக்கு தேவேரவர் கடற்காடு ஊரறிலே, கடற்காடு ஊரறிலே காவல்துறை கச்சேரியில் கச்சேரிக்கு போக வேண்டும் என்று, கச்சேரிக்கு போக வேண்டுமே என்று முத்துராக்கு தேவர் எந்நேர வழக்கம் போல, எந்நேர வழக்கம் போலவே ஊலமாகிய நகரிலே இருந்து தன்னுடைய வாசலை விட்டு பிறப்படும் பொழுது தாயானவள் சொல்லுகிறாள், முத்தம்மாள். முத்தம்மாள் என்ன சொல்லுகிறாள்? என் கட்டி மகனே, நான் பெத்த மகனே முத்துராக்கு, நான் பெத்த செல்வமே முத்துராக்கு, என் மகனே முத்துராக்கு, வார்த்தைகள் தினமறியிலே களக்காடு போகவே ஐயா. ஐயா முத்துராக்கு, என் செல்லும் மகனே, நான் பெத்த ஐயா, என் கட்டி மகனே, என் தலைமகனே முத்துராக்கு, தலைமகனே முத்துராக்கு, களக்காடு ஊருக்கு இன்றைக்கு நீ போக வேண்டாம் மகனே, மகனே போக வேண்டாம் என் மகனே. யாத்தா போக கூடாது? அப்படி எதற்கு தான் சொல்லுகிறாய்? ஏன் நான் இன்றைக்கு ஏன் அந்த போலீஸ் கச்சேரிக்கு ஏன் போக கூடாது? எதற்கு போக கூடாது? நேற்று ராத்திரியில் நித்திரையில் தூங்கும் போது, பொல்லகார கனவு கண்டே. அக்கா அம்மா போக வேண்டாம் என் மகனே. ஐயா ஐயா முத்துராக்கு, நான் பெத்த செல்வமே என் மகனே ஐயா, என் மகன முத்துராக்கு, ஆகார கனவு கண்டேன் மகனே. ஆமா, அடி எடுத்து வைக்க வேண்டாம் என் மகனே, மகனே மகனே ஐயா, என் மகனே ஐயா, ஐயா என் தாயான தலைமகனே, காவல்துறை கச்சேரிக்கு நீ போக வேண்டாமடா, போக
ஆத்தா சொல்ல கேளியா சொல்ல கேளு மகனே. ஐயா ஐயா கட்டிய கணவனும் இல்லை, ஆமா என் வயிற்றில் பிறந்த என் மகரே, நாம் பெற்ற செல்வமே, நான் மகாராஜா பெத்து வச்சிருக்கேன் ஐயா, மாணிக்கம் போல் முத்துராக்கு. முத்துராக்கு உன்னை விட்டால் எனக்கு வேற ஒருவர் இல்லையடா. வேற ஒருவர் செல்வமும் கிடையாதுடா. நீ இருப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், ஒரு நாள் மட்டும். நீ வேற எங்கேயும் வெளியில போக வேண்டாம். அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் ஐயா. இன்னைக்கு வீட்டுல ஒரு நாள் மட்டும் இருடா. இருடா. யாத்தா ஆத்தா போகிற விரிகாலம் வந்து அறையில் இருந்தானே, அம்பலத்தில் இருந்தானே, இருந்தாலும் என்ன இந்த முத்துராக்கு குதிரையில வரப்படும் போது யாரம்மா என்கிட்ட வர முடியும்? யாருமா என்னை எதிர்த்து நிக்க முடியும்? ஆத்தா யமன் கூட என் முன்னால நிக்க பயப்படுவான். அஞ்சு நிப்பா ஆத்தா. நான் முத்துராக்கு பெறப்படும் போது பெறப்படுகிற போது காரன் கண்டால் என்னை கையெடுத்து வணங்குவான். கையெடுத்து வணங்குவான். தூதுவன் கண்டால் துதித்து நிற்பான். துதித்து நிற்பான். யமன் கண்டா என்னை எதிர வர அஞ்சுவான். அஞ்சுவானே ஆத்தா. உன் மகன் முத்துராக்கடி பிள்ளையா பெத்து வச்சிருக்கையா? வீர புலியான பெத்து வச்சிருக்க. புலியா பெத்து வச்சிருக்கையா? தான் பயப்படுத. நீ எதற்கு தான் பயப்படுத? பயப்படக்கூடாது. கண்ணீரை தொட. 6 பங்கு நாட்டிலே பிறந்து விட்டு என்னை நீ பயப்படலாமா தாயி? பெறம்போதும் காட்டலாமா என் தாயி? பிற முதுகுல குத்துப்படாத சாரியாச்சு நம்ம இடம். நம்ம இடம். ஏமா கவலைப்படுத? அடாதா வருத்தப்படாதாத்தா. யாதா நீ கண்ணை தொட. கட்டி மகனை எத்தனை சொல்லி நீ கேட்கலையடா. கேட்கல மகனே. சரி நான் நேரத்தோட வந்துருவேன். இன்னைக்கு நேரத்தோட நான் வந்துருவேன். ஐயா முத்துராக்கு. முத்துராக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அது தண்ணி பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். அதான் நீ சாப்பிடுத்தான் நான் வந்துருவேன். நான் வந்துரு நிப்பா. என் மகன் முத்துராக்கு போய்விட்டு பூலம் என் அரமனை திரும்ப வரையும் ஆமா பச்சை தண்ணி கூட இந்த தாய் சாப்பிட மாட்டான்டா. உப்பு நீர் உள்ள இறக்க மாட்டேன்டா. ஏன் அப்படி சொன்ன மகன் போக மாட்டான்னு நினைக்கா. அப்படின்னு எண்ணி பேசுகிறான். ஆமா ஒண்ணு நினைக்காதாத்தா. நீ பயப்படாதாத்தா. கடவுள் நம்ம கூட இருப்பான். எப்பவுமே என் கூட இருப்பான். நீ ஏன் பயப்படுத? கண்ணீரத்தோட என்று தாயார் அவளுடைய முகத்தை தடவி முகத்தை துடைத்து முத்துராக்கி தேவர் குதிரையா அவளுக்கு போரு குதிரையாவுக்கோ குதிரை அப்படி பிளிர் விட்டு பாய்ந்ததாம். பிளிர் விட்டு பாய்ந்ததா. அப்படி குதிரை வந்து கட்டுக்களத்தில் இருந்து அவர் கயத்தை அப்படி சுண்டி அவுக்கும் போது அந்த கயிறு வந்து முகத்துல சுண்டி பட்டதா. அப்படியே கண்ணத்துல பட்டதா. ஆத்தா வேண்டாங்க. ஆத்தா போக வேண்டாங்க. குதிரை பிளிர் விடவும் நமதுடைய முகத்திலே சுண்டுபட்டது. அப்படி கயிறு வந்து சுண்டி அடிக்க பரவாயில்ல, ஆத்தா கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா போக விட மாட்டா. ஆத்தா ஒரு செம்பு தண்ணி கொண்டா. உன் கையினால கொண்டாத்தா. ஐயா என்ன நான் வந்துட்டேன்டா. இப்ப போதி பாருடா. தண்ணிய கொடுத்தால் தாயார முத்தம்மாள். தாயார முத்தம்மாளு அவரே சிலம்பாட்ட கம்பு கொண்டு நல்ல பிள்ளை போல குதிரையில் ஏறியல் புறப்பட்டார். வெட்டியத்தா வெட்டியத்தா உடனே கையில் எடுத்து செல்லம். ஆமா வெங்கலத்தால வச்சிருக்காரு. வெங்கலத்தால வச்சிருக்காரு. ஆமா சுத்தநாத கரண்டம். சுத்தநாத கரண்டம். ஆமா சரி. சுண்ணாம்பு டப்பி. சுண்ணாம்பி டப்பி. வெள்ளியால் பாக்கு வெட்டி. பாக்கு வெட்டி. வெள்ளியால பாக்கு வெட்டி கட்டக்குன்னு சாய்ப்பாரு. அந்த காலத்துல வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா பாக்க வெட்டுறதுக்கு. பாக்கு களி பாக்கு இல்ல, வெட்டு பாக்கு. வெட்டு பாக்கு. ஆமா பச்சை பாக்கு. அடி வெத்தலை செல்லும் வச்சு அடி பிறக்கும் ஒரு வெத்தலையோட
அந்த வெத்தலை செல்லம் குப்பர விழுந்துட்டு அப்படியே குப்புற விழுது. முத்துராக்கு தேவருக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு முன்னால படக்கு படக்குன்னு எடுத்து வச்சு மடியில வச்சுக்கிட்டாரு. வெத்தலை பெட்டியே வச்சுக்கிட்டாரு. ஐயா வெத்தலை குப்புற விழுந்துட்டு நம்ம ஆத்தா சொல்வாளே சொல்லுவாள வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு மடியில தூக்கி வச்சு அவருக்கு அப்பமே மனசு சரியில்லை. மனசு பேதறிக்கு. சரி ஆத்தா நான் போட்டுமா போட்டுமா கட்டி மகரே ஐயா நான் பெத்த செல்வமே போயிட்டு வாரம்னு சொல்லுப்பா. போய் வாரம்னு சொல்லுடா. ஒரு நாள் இப்படி சொல்ல மாட்டேடா. ஐயா இன்னைக்கு போறோம்னு சொல்லுதியம்மா வரே உன் நாவல விழுதடா. ஆத்தா அதெல்லாம் நீ நினைக்காத ஆத்தா. நீ எதுவுமே வருத்தப்படாத ஆத்தா. இன்றைய அழகான பூரநகரிலே முத்துராக்கு தேவர் முத்துராக்கு தேவரும் ஐயா வாசல்லையிலே வரும்போது வாசல் நாடு தட்டிடும் வரும்போது முன்னிறைப்பு இடித்திடுமா. வாசல்ல வாரா வாசல் நட தட்டுது. வாசல் நடை தட்டுது. முத்தத்துல வந்தால் முன்னு இறைப்பு இடிக்கி நெத்தியில இடிக்கி. ஐயா ஐயா முத்துராக்கு அம்மானாரு. அம்மா சொன்னடா கேட்க மாட்டேங்க முத்துராக்கு. ஐயா நீ அம்மான்னு கூப்பிடுதே. அம்மான்னு சொல்லும் போது என் அடிவயரெல்லாம் வலிக்குதுடா. அடிவயரெல்லாம் நோகுதுடா. வேண்டாப்பா ஐயா. ஐயா ஐயா முத்துராக்கு என்ன என்ன நீ அம்மான்னு கூப்பிட்டுட்டு வேண்டாப்பா உனக்கு அம்மா இதெல்லாம் நினைக்காதம்மா. நீ என்னத தாயே என்று முத்துராக்கி தேவர் ஆகாரகனெல்லாம் காலாலை தள்ளினார். தெருவு நல்லதான் கடந்து தக்கு தேர் வாரகூடே வாசலில வரும்பொழுது வாசல் நட தட்டிடுமா. வாசலிலே வரும்பொழுது வாசல் நட தட்டிடுமா. வரும்பொழுது முன்னீரை போய் இடித்திடுமா. வரும்பொழுது முன்னீரை போய் இடித்திடுமா. ஆகாரு என்று சொல்லி அதில் ஒரு இது எதிரவாரா. யாரு இது ஆகாது இது ஆகாது இது ஆகாதுங்க ஆகாதுங்க. இன்னொரு சொல்லுதா போவாத 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 பிள்ளைய போட்டு பொத்து பொத்துன்னு அடிக்க. ஆமா பொத்து பொத்துன்னு பொடதிலே குத்துதா. ஆமா வாடாமங்கை மூளா நெருப்படுக்கா சண்டாளி எடுக்காளே ஒற்றை பாப்பான் எதிரை வருகிறார். எதிரே வருகிறார். ஊர்க்குருவி சீருது சீருது. நடுவழியிலே நாய் நின்று நாய் ஊளையிட்டு அழுது. அத இரும்பு கலந்து உலக்கை கொண்டு கொல்லணும். நாய் வந்து வானத்தை பார்த்து ஊளையிட்டா என்ன வரும்? வானத்தை பார்த்து ஊளையிட்டா என்ன வரும்? மழை வரும். ஓ அப்படியாக்கா. என் வீட்டுல வயிற்றுக்கு இல்லாம தான் ஊழ விடுது. வயிற்றுக்கு இல்லாம ஊழ விடுதா? ஆமா அது வா வீட்டு நாய். சரி இந்த நாய் அப்படி இல்ல. வானத்தை பார்த்து ஊழ விடுது. சரி அப்ப மழை வருது. மழை வரும் வருது. ஆனா இவர் முத்துராக்கித்தவர் வரும்போது ஆமா அந்த நாய் வந்து அப்படி ஊழலிடல. அப்ப எப்படி விடுது? அந்த நாய் ஊழலிட்ட மாதிரி இட்ட நாள்பட குடும்பத்துல கலகம் வந்துகிட்டே இருக்கும். கலகம் நாய் ஊழ விட்டுட்டுன்னு வையன் உலக கலந்த மண்டையில போட்டு கொன்றணும். உடனே நானா அம்மி குழவையை தூக்கி மண்டையில போட்டுறணும். சாவு அப்படி மூணே சொல்லுதான். மூணே சொல்லா? ஆமா. எதுக்கு? நாய்க்கு 3 சொல்ல செத்து போமா. மூணே சொல்ல வாணி வெடிச்சுக்கிட்டு அலையும் 10 நாள் கழிச்சு செத்து போயிரும். வாணி வடிச்சுக்கிட்டு அலையும் 10 நாள்ல செத்து போயிரும். அப்ப என்ன வாய் கெட்டுத தொழில்? அது பெரிய துரோகம் இல்ல? துரோகமா? ஆமா அப்படிதான் செய்தான் கட்டக்காரன். அந்த காலத்துல அந்த காலத்துல இருக்கு. இப்பவும் சில பெரிய ஆட்களுக்கு தெரியும். பெரிய ஆட்களுக்கு நமக்கு தெரியாது. ஆமா உனக்கு தான் தெரியாத. உனக்கு அந்த வயசு இன்னும் வரல. வாடாத மங்கை மூடாத நெருப்படுக்கிறாள். மூடாத நெருப்படுக்கிறாள். சாரை குறிக்காச்சு சர்ப்பந்தடையாச்சு. சர்ப்பந்தடையாச்சு. அழகுடனே தள்ளினாரே தேவர் ஆகாறு என்று சொல்லி வெள்ளே குதிரையிலே கம்பு கையில் எடுத்து அத்தி கம்பு வாருடைய வீடு வாழையும் மாட்டியல் வெள்ளே நல்ல குதிரையில்
இருக்கிறார்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தெற்கு நோக்கி காட்டு வழியாக ஓணான் குறிச்சு குளத்தில் இருக்கும் ஆமா தொண்டில் அடித்தான் பாறைகளை அமர்ந்து வெத்தலை போட்டு பின்னர் தான் அவர் புறப்படுவாராம் பின்னால்தான் அதுக்கு அப்புறமா புறப்படுவாரு அதாவது பூலம் ஊரை விட்டு தெற்கு நோக்கி காட்டு வழியாக காட்டு பாதையாக ஓணான் குறிச்சு குளத்தில் இருக்கும் குளத்திலே இருந்து தொண்டில் அடித்தான் பாறை பாறை அதுல வந்து அந்த பாறையில உட்கார்ந்து வெத்தலை போட்டு போகும் போரும் வரும்போரும் வருகிற போதும் பின்னர் தான் அந்த பாறை வருவார் அவர் அந்த பாறையில அமர்ந்து தான் போவாராம் அப்படி வருகின்ற அப்பர் தான் கடந்து அப்பர் கூடம் கடந்தல்லவோ ஒத்த வீடு விளக்கு தாண்டி தேவன் நல்லூர் ஊரை விட்டு தெற்கு நோக்கி பத்மரேறி பாறையாக கருவேலங்கூலம் வழியாக களக்காடு ஊராரிலே காவல் நிலையம் சென்றல்லவோ காவல் நிலையம் போயல்லவோ காவல் நிலையம் போயல்லவோ கட்டுடேர ஏகி வாரார் அப்படி ஒரு நாள் அன்றுதான வழக்கமான பாதையில வெள்ள குதிரையிலே கையில் சிலம்பு கம்புடன் வேகமாக குதிரை வருது ஆமா ஆமா அப்படி வருகிற போரு அந்த இடத்துலதான் வேகமா வந்துகிட்டு இருக்காரு வேகமா வந்துகிட்டு இருக்கும் போது பின்னால அண்ணா 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேக்கு ஒரு சத்தம் பின்னால கேக்கு வேகத்தை குறைச்சார் சரி திரும்பி பார்க்காரு குதிரையை இழுத்து பிடிச்சு பின்னால திரும்பி பார்க்காரு குதிரையில அப்படி பிடித்துக்கிட்டு பின்னால திரும்பி பார்த்தாரு முத்துராக்கு தேவர் தங்கச்சி ஓடி வாரா தங்கை ஓடோடி வருகிறார் நம்மகிட்ட பேச மாட்டா கூட பிறந்தவா ஆமா வாரா என்ன ஓடி வாரா குதிரையை நிறுத்தினார் தங்கை ஓடி வருவதை கண்டு குதிரையை நிறுத்தி நமக்கு அவளுக்கு பேச்சுவார்த்தை இல்லையே நம்ம தங்கை ஆனவா ஆச்சி அம்மா நம்மகிட்ட பேச மாட்டாளே ஏன் இவ கூப்பிடுதா அன்னைக்கு எதற்கு பின்னால நின்னு கூப்பிடுதா எண்ணியபடி அவர் மனசுக்குள்ள குழப்பம் வந்துட்டு அவருக்கு சரி வரட்டும் பாப்போம் அப்படியே ஆச்சி அம்மா வாரா பக்கத்துல வாரா அண்ணா என்ன மன்னிச்சுக்க அண்ணே அண்ணா என்ன மன்னிங்க முதல்ல உங்ககிட்ட பேசாம இருக்கிறது என்னால வாழ முடியல அண்ணே என் கணவரோடு வாழ முடியல எனக்கு மனசு சங்கடமா இருக்கு மன சங்கடமா இருக்கு உங்ககிட்ட பேசி நான் இவ்வளவு நாளா ஆச்சு அண்ணா எல்லாரும் நீங்க இப்படித்தான் குதிரையில போறீங்க ஆமா தினமும் நான் உங்களை பார்த்து அப்படியே மனசு நொந்து இருக்கேன் ஆமா எல்லாரும் உங்க அண்ணன் எப்படி அழகா போறாரு குதிரையில வாராருன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பேர் புகழோடு இருக்காருன்னு புகழ்ந்து பேசாங்க ஆனா எனக்கு உங்ககிட்ட பேச கொடுப்பன இல்லாம போயிட்டுனேன் இப்பேற்பட்ட அண்ணன் வயசு ஒன்னா பிறந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசாம இருக்கோம்னு என் மனசு நொந்து போகுதுண்ணே எனக்கு ரொம்ப சங்கடம் அண்ணா சரி அம்மா கூட பிறந்தவா இல்லையா பாசம் உள்ளவா ஆமா அண்ணா முத்துராக்கு அண்ணே சரிப்பா கவலைப்படாதம்மா ஆமா அம்மா ஆச்சி அம்மா இப்ப உனக்கு என்ன வேணும் என்ன சங்கடம் எதுக்குமா நீ கவலைப்படுத எதற்கு நீ கவலை என்பது படாத நான் இருக்கும் போது சரி என்ன கூப்பிட்ட அண்ணா என் வீட்டுக்கு வானே ஒரு வழி வந்துட்டு போனேன் வாங்க அண்ணா நான் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கியா ஒரு வாய் சாப்பிட்டு போங்க அண்ணா அண்ணா வாங்க அண்ணா ஆமா அண்ணன்
மனம் இறங்கியது முத்துராக்கு தேவருக்கு. ஆமா, மனம் இருக்கவே முடியல. அவர் கேடு நினைப்பாள் என்று தங்கையை நினைக்கவில்லை. தங்கையே எண்ணமில்லை. தகார வார்த்தைகளும் அகார வார்த்தைகளும் அவர் பேசுகிறாளே. ஆமா, அவருக்கு மனசு இறங்கிட்டு. மனசு இறங்கிருமல்லமா, கூட பிறந்தவல்ல, தங்கையானவல்ல அப்படின்னு அவருக்கு மனசு டக்குன்னு இறங்கிட்டு. ஆமா, இறங்கிறது. ஆத்திகளை தரிக்க அண்ணனிடம் ஆறுதலாக வார்த்தை பேசுகிறாள். ஆமா, சண்டாளி தேத்தி கழுத்தருக்கு கூட பிறந்தவன் என்ற அறியலையே. ஆமா, குலமோசம் செய்வதற்கு தங்கையிடம் தேத்தி கழுத்தருக்கு. அம்மா, தேத்தி கழுத்தருக்கு தேர்தலாக வார்த்தைகளை சொல்லினாள். அண்ணா அண்ணா என்று ஆசை வார்த்தை பேசினாள். தங்கையரை அழைத்தாள். அருமை அண்ணனை அழைத்தாள். தங்கையின் பாகத்தை அறியாரவள். அம்மா, வழி நடந்தார் முத்துராக்கி தேவர். வளர்த்த கிடாய் போரே, கிடாய் போல முத்துராக்கு தேவரும் தங்கையுட பின்னங்காலை சமயன் அவர் வாராரே. தங்கை நடந்து வருகிறாளே என்று என் அருமை மகன் முத்துராக்கு குதிரையை விட்டு கீழிறங்கி குதிரையை கைப்பிடித்து தங்கை முன்னாலும் தமையன் முத்துராக்கு தேவர் பின்னாலும் அண்ணனும் தங்கையும் வெகுகாலம் பேசாமல் அண்ணா நம்மள ஆத்தாவை நான் பார்க்க வேணும். பார்க்க வேணும் அருமை அண்ணா. ஆச்சியம்மா, ஆச்சியம்மா, நான் இன்னைக்கு ஆத்தா கிட்ட போய் சொல்லுவேன். ஆத்தாட்ட போய் தங்கைய பார்த்தேன் பேசணும்னு சொல்லுவேன். நாளைக்கே நீ வாம்மா. நீ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வாமா. ஊரத்து ஊரிலே நம்முடைய அரமனையிலே நீ இருக்கணும். ஆமா, என்று வருவரை அறியாமல் பாவி மனமே, பாவி மனமே அழைத்து வருகிறாரே. அண்ணன் அழைத்து வருகிறாரே. தங்கையுடன் பின்னாலே சமயன் அவர் பின்னால் வார பின்னாலே வந்தல்ல தங்கையுட அரமணையில் தங்கையுட அரமணையில் வர முத்துராக்கு தேவரே. கட்டினார். வாசல் முன்னாலே கட்டினார். அந்த வாசலிலே கட்டிவிட்டு கட்டிவிட்டு முத்துராக்கி தேவர் தங்கையின் சொல்லை தட்டாமல் வீட்டுக்கே வாராரு. வீட்டுக்கே வருகிறார். அண்ணன், நான் என்ன காட்சி வச்சிருக்கேன்? என்ன காட்சி வச்சிருக்க அண்ணா? செக்கெண்ணெய். செக்கெண்ணெய் அரகத்தி செக்கெண்ணெய் வச்சிருக்கேன் காட்சி. நல்லெண்ணெய் வாங்கண்ணா அப்படின்னாரு. அதெல்லாம் எதுக்குமா? அதெல்லாம் வேண்டாத்தா. நான் நேரத்தோட வீட்டுக்கு போன ஆத்தா என்ன எதிர்பார்ப்பா. நான் வரந்தண்ணி சாப்பிட மாட்டோம்னு சொல்லி இருக்கா. சாப்பிட மாட்டா, என்னத்தையே ஒரு கறியை வச்சிருப்பா.
என்னத்தையா கத்திரிக்காய் போட்டு வெட்டி வச்சிருப்பா ஆமா அப்படின்னாரு. இல்ல அண்ணன், நீ இருந்து இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போடும், அன்னைக்கு கோழிக்கறி சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு அந்த எண்ணெயை தேய்க்கும் போது கையிலே முடி சுத்தியது. ஓ, முடி சுத்துது. ஆமா, அந்த எண்ணெய் அப்படி எடுத்து விரலிட்டு எடுத்து தள்ள வைக்கும் போது வைக்கிற போது விரலிலே முடி சுத்தியது. அது ஆகாத சகனம். ஆகாதே. ஆமா, என்ன முடி சுத்துது. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம தங்கச்சி வீடு இல்ல. எண்ணெய தேய்ச்சிட்டு சீக்காய அப்படி குழப்பினாரு. ஓ, சீக்காய குழப்பினாரு. கறி துண்டா இருக்கு, கறி நிறத்துல இருக்குது, கருப்பா இருக்கு. இதெல்லாம் ஆகாது இல்லையா? ஆகாத சகனம். பரவாயில்ல என்று அப்படி அழகாக எண்ணெய் தேய்த்து தலைமுழுகி, என்னது தலைமுழுகி, எண்ணெய் தேய்த்து தலைமுழுகி தலைமுழுகி தலைதான் உணர்த்தீதான் சம்பாரிஷி வங்கி சாரி கோடி கரிசமைத்து கரிசமைத்து அழைத்தாளே 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 தமிழையாட்சி அம்மா ஆட்சி அம்மா தெரிகிறது. ஆபத்து வருகிற போது தெரிகிறது. மனசுக்குள்ளே வைத்தார் முத்துராக்கி தேவர். மனதிலே எண்ணிக்கொண்டார். அந்த மனசுல முத்துராக்கி தேவர் வைத்துக்கொண்டு தங்களிடத்துல ஒண்ணுமே சொல்லல. சொல்லவே இல்ல, யாரும் பேசவும் இல்ல. ஆமா ஆமா, இனி அவட்ட பேசக்கூடாது, தங்கச்சி சீர சாப்பிட்டு பெறப்பட்டுருவோம். சாப்பிடுவோம், பெறப்பட்டுருவோம் நேரத்தோட. ஆமா, முத்துராக்கி தேவர் மனதிலே எண்ணம் கொண்டு மனதிலே எண்ணம் கொண்டு தங்கை அமர்ந்து பக்கத்துல அண்ணனை அப்படி அமர வச்சு பருமாறினா. பலமாறா. ஆமா, முத்துராக்கி தேவர் வீரர், சிலம்பாட்ட வீரர். சிலம்பாட்ட வீரர். கையிலே கம்பு இருந்தது. கையிலே கம்பு இருந்தது. அந்த கம்பு இருந்தால் அவரை வீழ்த்துவது கடினம். கடினம். யாரு 10 பேர் என்ன 20 பேர் இருந்தாலும் எதிர்த்து அடிப்பாரு. எதிர்த்து அடிப்பாரு. ஆமா, முத்துராக்கி தேவருடைய கை கம்பை எடுத்து ஆமா தன்னுடைய மகனை கூப்பிட்டா. தன்னுடைய மகனை கூப்பிட்டு, ஐயா அங்க வா, அங்க வாழ, நம்ம மாமன் வச்சிருக்கான் பார் கம்பு, வச்சிருக்காமங்க கம்பு வாசல்ல, அதை தூக்கிட்டு ஓடிருட்டான். தூக்கி கொண்டு விளையாடு, போ விளையாடு. கை கம்பை இப்ப மாமன் போந்தண்டி கொண்டு வந்துடாத. ஆமா, நான் எப்ப தேடுதோ அப்பதான் நீ வீட்டுக்கு வரணும். நான் எப்ப வந்து கூப்பிடுதோ அப்பதான் நீ வீட்டுக்கு வரணும். கோழிக்கறி சாப்பிட வந்த உனக்கு கொண்டே விடுவேன். யார எங்கயா போய் விளையாட ஓடிடு. அப்ப என்ன கோழிக்கறி தர மாட்டியா? இல்லம்மா, கம்பு அவன் கொண்டு போயிருவான்ல. ஓஹோ, அப்படி. அதுக்குதான் கை கம்பை எடுத்து போகும்படி தன்னுடைய பிள்ளையிடம் கொடுத்து அனுப்பினாள். கொடுத்தாச்சம்மா அனுப்பினாள். முத்துராக்கி தேவரவே வீட்டு இடைப்பாரி எத்திலேயும் போட்டு வீட்டு கை கம்பை தேடினார். அம்மா ஆச்சி, அம்மா ஆச்சம்மா, இல்ல அத்தா அங்க கம்பு வச்சிருந்தானே எங்க? கம்பு எங்க? கை கம்ப அப்படின்னு கேட்க. என்ன அண்ணா, உன் மருமகன உட்கார்ந்து இருந்தான்ல? ஆமா, சின்னவன் உட்கார்ந்தான்ல. சின்ன பையன் தெரியாம எடுத்துட்டு போயிட்டானோ? ஓ, எங்க விளையாடலாம் போயிருப்பான். ஐயா, சரிண்ணா, நான் பாக்க அண்ணா. வரட்டும், நீ உட்காருன. ஆமா, நீ உட்காருங்க அண்ணா, நான் மகனை தேடிட்டு வரேன். தேடிட்டு வார அப்படின்னு நேரம் கழிச்சு அங்க போறா
ஆமா அங்க அந்த வீட்டுல பாக்க அவன மர்மோன காங்கலிய எங்கெல்லாம் போயிட்டான் ஆமா ரொம்ப நேரமா காத்திருக்காரு வெகு நேரமா இருக்காரு அந்த பையனை காங்கல காங்கல உத்தராக்கு தேவர் நேரம் 7:30 ஆயிட்டு 7:30 மணி ஆயிட்டு ஓ 7:30 7:30 மணி ஆயிட்டு 7:30 மணினா கற்கள் ஆயிரும் இருட்டிருமனால ஆமா மின்னிருட்டு ஆயிரும் இல்ல ஆமா சரி சரிம்மா ஏன்னா நாளைக்கு வரும்போது கம்ப வாங்கிக்கணே ஏன்னா நாளைக்கு இந்த பாதையா தானே வருவீங்க நான் கம்ப கொண்டு உங்களை எதிர்பார்க்கேன் கம்ப வச்சுக்கிட்டு இருக்கன்னா நீங்க வாங்க இன்னொரு நாளைக்கு கை கம்ப வாங்கிக்கலாம் வாங்கிட்டு போங்க அண்ணா சரி நான் போறேன் அப்படிங்காரு சரி தங்கச்சிட்டையும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லல போறேன் ஆச்சியம்மா நான் போறேம்மா நான் போறேம்மா நாளைக்கு கம்ப கொடுத்து விடு மருமகிட்ட வாங்கி வை நான் பாத்துக்கிடுது ஆமா என்று என் முத்துராக்கு தேவரே முத்துராக்கு தேவரும் வீரம்மான சிங்கம் ஐயா வீடு விளக்கு வீட்டு விளக்கு நோக்கி அப்பர் கோலம் ஊர் கடந்து ஊரை கடக்கும் போது அப்பர் குளம் ஊரை கடக்கும் போது ஊரை கடக்கும் போது மணி கரெக்டா 8:30 மணி 8:30 மணி ஆமா தொண்டில் அடித்தான் பாறை அருகிலே பாறை அருகிலே வேகமா ஆமா குதிரை அப்படி பாய்ச்சல்ல வருது நாக்கு பாய்ச்சல்ல வருகிறது நாக்கு பாய்ச்சல் விளிர் விட்டு வெள்ள குதிரையிலே வந்து வெள்ள குதிரையிலே வந்து வெள்ள நல்ல குதிரையிலே தூராகி தேவர் வருவரே ஹரியா குதிரையிலே வாராரே கொண்டித்தான் தம்பாரையிலே தம்பாரையிலே தூராகி தேவர் முத்துராக்கு தேவர் முத்துராக்கு தேவர் முத்துராக்கு தேவர் தாய் மாமன் தாய் மாமன் பட்டப்பிள்ளை புதூர் சுப்பிரமணிய தேவர் சுப்பிரமணிய தேவர் மைத்துனர் ஒத்த வீடு சாமி தேவர் சாமி தேவர் பூரம் சின்ன வன்னிய தேவர் பெரிய வன்னிய தேவர் சின்ன வன்னிய தேவரும் பெரிய வன்னிய தேவரும் நிற்பரை கண்டார் நிற்பரை கண்ணனை பார்த்தார் பார்த்தவுடனே தாய் மாமனை தான் முதல்ல பார்த்தார் தாய் மாமனை ஆமா பட்டப்பிள்ளை புதூரை சேர்ந்தே புதூரை சேர்ந்து சுப்பிரமணிய தேவரையோ ஒத்த வீடு ஊராரிலே சாமி தேவர் மூலமேன்ற கிராமத்திலே வன்னிய தேவராவர் பெரிய வன்னிய தேவராவர் கண்டாரே முத்துராக்கு குதிரையோட வேகத்தை தான் குதிரையோட வேகத்தை தான் உரைத்தாரே மன்னனாவர் காலத்துல தாய் மாமனை தாய்க்கு நிகராக நினைக்கக்கூடியவர்கள் மருமக்கமார்கள் அம்மான் என்றுதான அழைப்பார்கள் அம்மான் என்றுதான அழைப்பார்கள் அதன்படி முத்துராக்கு தேவர் சுப்பிரமணிய தேவரை பார்த்து என்னம்மான் இங்கே நிற்கிறீர்கள் நேரத்துல இங்க நிக்கீங்களே என்ன காரணம் வேற ஒண்ணு இல்ல முத்துராக்கு முத்துராக்கு ஐயா வேலையாக வந்தேன் வேற ஜோலியா வந்தேன்
வெத்தலை போட்டு விட்டு செல்லலாம் என்று கூறினார். வெத்தலை போட்டுட்டு போகலாம்னு கூறினார். புத்திராக்கு நான் வேற வேலையா வந்தப்ப அந்த இடத்துக்கு வேற வேலையா வந்திருக்கேன். ஆமா வேற வேலையா வந்த காரணத்தினால வா தொண்டித்து அடித்தான் பாறையில உட்காரு உட்காரு வெத்தலை போடு. உங்ககிட்ட கூட வெத்தலை போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. ஒன்னா இருந்து பேசி ரொம்ப காலம் ஆயிட்டு. பாறையில உட்காருப்பா. உட்காருயா. நம்ம அம்மான்னு ஒரு நாள் நம்மகிட்ட அப்படி பேசுனது இல்லையே. கிடையாது. வெத்தலை போடணும்னு சொல்றாங்களே. ஆமா சரி. இந்த மைத்துரர் சாமி தேவர் இருக்காரு. சாமி தேவரும் இருக்காரு. சின்ன வண்டியத்தேவர் பெரிய வண்டியத்தேவர் இருக்காரு. வண்டியத்தேவரும் இருக்காரு. அப்பமாறு முத்துராக்கு தேவர் சுதாரிக்கணும்ல. சுதாரிக்கணும்ல. எதிரிலா இருக்காங்க. மாமா நீங்க இருக்கிறது சரி. ஆமா அவங்க 3 பேரும் ஏன் வந்திருக்காங்கன்னு கேட்கணும்ல. மாமா நீங்க வந்தது சரி. ஆனா இந்த 2 பேரும் ஏன் இருக்காங்க ஏன் கேட்கல? விதி 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 கேட்க விடாதுல்ல. எப்ப இருந்தாலும் எனக்கு எதிரி இல்ல. அதான் நமக்கு எதிரி இல்ல அப்படின்னு சுதாரிக்கணும்ல. நம்ம மாமன் கூட நிக்காங்கட. நம்ம மாமன் நிக்காங்க. ஒருவேளை நம்ம மாமனை நம்மள வச்சு மடக்குறாங்களோ. நம்ம மாமனுக்கு ஆபத்தா அப்படின்னு அவர் நினைக்கலாம். மாமனை வச்சு மடக்க முடியாது. இல்ல அவர் பெரிய கில்லாடின்னு அவங்களுக்கு தெரிஞ்சான கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமா என்ன செய்வது? நம்பப்படாது மாமா. இவர்களை நம்ப கூடாது. சரி அம்மான் உட்காருங்க. உட்காருங்க. தொன்னிலடித்தான் பாறையிலே உட்கார்ந்து முத்துராக்கி தேவர் குதிரையை விட்டு இறங்கி கீழே இறங்கி குதிரையை விட்டல்லவோ விட்டல்லவோ உடைய மன்னவு வேணும் உட்கார்ந்து நேருக்கு நேராக ஒரு 2 பேரும் பக்கம் பக்கமா நேருக்கு நேர் உட்கார்ந்து தாய் மாமனுக்கு மனம் இறங்கவில்லையே. அம்மா கூட பிறந்த தங்கையின் மகன் அல்லவா. அம்மா தங்கையின் மகன் என்று அறியாமல் ஐயா முத்துராக்கு வெத்திரையில் சுண்ணாம்பை தடவி நீ கொடுடா. பாசம் இருக்கா என்று பார்க்க வேணும் மருமகனே. ஏய் முத்துராக்கு நீ வெத்திரையில சுண்ணாம்பு தடவி மாமாக்கு தரணும். அதுக்கு என்ன அம்மா நான் தாரேன் அப்படின்னு வெத்தலை எடுத்தார். வெத்தலை எடுத்து சுண்ணாம்பு தடவும் போது குதிரை அப்படியே சத்தம் போடுது. குதிரை அப்படியே பிளிர் விட்டு ஏன் சத்தம் போடுது? அந்த சாமி தேவரும் பெரிய வண்டிய தேவரும் சின்ன வண்டிய தேவரும் சின்ன வண்டிய தேவரும் புறமா வாராங்காரே வாராரே. பிரியமுடன் ஏறு சொல்வார் ஏறு சொல்வார். பெரிய வண்டிய தேவரும் தங்கையின் மாப்பிளையாகிய சாமி தேவர் சாமி தேவரும் 3 பேரும் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னால வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கிட்ட வந்து
கை கம்பு கிடையாது, கை கம்பும் கிடையாது, உள்ள ஆயுதம் உள்ள கம்பும் கிடையாது, கிடையாது, வேல் கம்பு கிடையாது, கிடையாது. அவ கம்பதான் தங்கச்சி பிடிங்கி வச்சுக்கிட்டாள. ஆமா, தங்கை பிள்ளை தூக்கிட்டு போயிட்ட, அவ கொடுத்தான போச்சு பிள்ளை. ஆமா, அவ சிலம்பாட்ட கம்பு அப்படி குதிரை பக்கத்துல இருக்கு, குதிரை கட்டி இருக்க இடத்துல இருக்கு. தாய் மாமன் என்று நம்பினார். நம்பினார். நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல. நம்பிக்கை துரோகம் கெட்டவனே, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ஆமா, ஆமா, பெரிய பாசம் இல்ல. ஆமா, தாய் மாமனுடைய பாசம் தாய்க்கு நிகரானதல்லவா? ஆமா, என் மாமன் பாசம் தாய்க்கு நிகர ஆகுமா? மாமன் மாமாவை பார்த்துத்தானே முத்துராக்கத்தவர் இறங்கினாரு. ஆமா, அப்ப அவர் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த அவர் சம்மதிக்கலாமா? அந்த மனசை மாத்திர வேண்டாமா? மாத்திர வேண்டாமா? ஆமா, தங்கை மகம் அல்லவா? ஆறால் பின்னாலே இருந்து கொண்டு, பின்னால இருந்து கொண்டு 100 பேர் வந்தாலும் முத்துராக்கு தேவருடைய எதிர்த்து போராட முடியாது. எதிர்த்து போராட முடியாது. ஆயுதங்கள் கிடையாது. ஆமா, தாய் மாமனோடு பின்னால இருந்துகிட்டார். இருந்துகிட்டார். எதிரி நல்லவராக இருந்தால் முன்னால் வரணும். முன்னால் வரணும். முன்னால் வரணும் இல்லையா? ஆமா, பின்னால குத்த கூடாதுல்ல, முதுகுல குத்த கூடாதுல்ல, குத்த கூடாதுல்ல. உடுக்காரன் கூட சேர்ந்தவன் ஒரு காப்பிக்கு பெற முதுகுல குத்திடுவான். அடே பாவி, காப்பிக்கு 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 ஒரு வடைக்கும். ஆமா, சரியா போச்சு. 2 சப்பாத்தி கொடுத்தா போதும். ஓக அப்படி இருக்கு. ஆமா, ஆறாலும் முத்துராக்கு தேவர் வருவதை அறியாமல் சொன்னாங்க தடவும் போரே நாளை இருந்தல்லவோ அருவாளை கையில் எடுத்து பாராமல் ஏறு பெற்ற சாமி தேவர் கை கரணம் காமிக்கா. கை கரணம் காட்டுதா. லேசா திரும்ப கூட முத்துராக்கு பாத்துருவாரு. கண் தாடியில பாப்பாரு. சுப்பிரமணிய தேவரிடத்தில் சாமி தேவர், பெரிய வன்னிய தேவர், சின்ன வன்னிய தேவர். சின்ன வன்னிய தேவரும் திரும்ப விடாம வைங்க. திரும்ப விடாம வைங்க, சேர்த்து அணைச்சு வைங்க. நீ வீரம் உள்ளவனா முன்னால வரணும். முன்னாலவெல்லாம் வரணும். அவர் தாய் மாமனோடு பேசிக்கொண்டு அடி வெத்திரை எடுத்து சொன்னாமா மாமா அம்மா அம்மா அம்மான்னு தடவிக்கிட்டு இருக்காரு. அம்மான்னு 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 வெத்திரை தடவுதாரு. அவரு அக்கம் பக்கம் பாக்கல. ஆமா, பின்னால பாத்திருந்தாரோ. ஆமா, தாய் மாமனும் காலி, எல்லாரும் காலி. எல்லாரும் காலி. ஆமா, ஆமா, அடி வெத்திரையிலே சுண்ணாம்பு பின்னிருந்து வருகிற போது வருகின்ற போது 60 கையில அடு 3 பேர் வன்னிய தேவர வன்னிய தேவர வீடு சாமி தேவர் அருவாளை கையிலடி முரம்மா வந்தல்லவோ துராக்கு தேவரே அருவாளால் வெட்டினாரே.
கண்ணை முழித்தவர் போல் முழித்தவர் போல் ஆஹா கண்ணை முழித்தவர் போல் கட்டி மகன் முத்துராக்கு முத்துராக்கு அடி தொண்டிரளித்தான் பாறையில் கீழே விழுகிற போது கீழே சாயும் போது கை விரலிலே இருந்த வைர மோதிரம் வைர மோதிரம் ஆவரம் செடி அருகிலே போய் விழுந்துட்டு அருகே போய் விழுந்தது. அந்த குதிரை ரத்தத்திலே வந்து குதிரையானது வெள்ளத்தில் இரத்த வெள்ளத்தில் விழுந்து உருண்டு எழுந்தது. பிறண்டு உருண்டு எந்திரிச்சது. அடி பிறண்டு நல்ல எழுந்தல்லவோ குதிரையாறு வருகுறையோ குதிரையாறு வருகுமுன்னா குதிரையாறு வருகுமுன்னா நம்முடனே ஏறிடுவார். அந்த நேரத்திலே அங்கு நடப்பதெல்லாம் பனை மரத்திலே வேலை ஏறி பாலை சீவி கொண்டிருந்த பாலை சீவி கொண்டிருந்தா 8:30 மணிக்கா ஆமா இருக்கலாம் சொல்ல முடியாது. வேலை ஏறி பாலை சீவி கொண்டிருந்த அப்பர் குலத்தை சேர்ந்து முத்தையா நாடார் அவர்கள் பார்த்து விட்டார்கள். முத்தையா நாடார் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நல்ல மனுஷன், நீதி உள்ள மனுஷன், புண்ணியவான் புண்ணியவான். இப்படி எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டாங்களே பாவிகளே, சண்டாள பாவிய திட்டம் போட்டு கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது யாரிடமும் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. ஆமா அநியாயமா வெட்டி கொன்னுட்டீங்களா ஐயா, இப்படி செஞ்சுட்டீங்களா ஐயா, நல்ல மனுஷன் இல்ல ஐயா அவரு, நல்ல புண்ணியவாமலா, நீதிமான் கண்ணில்ல அவரு, ஆமா கூலத்தில் பிறந்தாலும் பிறந்துட்டாலும் அவரு பொக்கிஷம் இல்ல ஐயா, பொக்கிஷம் அல்லவா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சரி யார்ட்டையும் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் நீர் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா 3 பனையில் உள்ள ஓலையும் கீழே வெட்டி போடு, கீழே வெட்டி போடும். ஆமா ஆமா அப்பர்களும் முத்தையா நாடார் அவர்கள் முத்தையா நாடா அவர்கள் 3 பான ஓலைகள் முத்துராக்கி தேவர் உடலை 3 பொட்டணமாக கட்டினார். 3 பொட்டணமா கட்டினார். 3 ஓலையில ஆமா அரைக்கு கீழ் ஒரு பொட்டணம், ஒரு பொட்டணம், கழுத்து கீழ் இருந்து அரை வரைக்கு ஒரு பொட்டணம், ஒரு பொட்டணம், தலை மட்டும் ஒரு பொட்டணம், தலை மட்டும் ஒரு பொட்டணம். ஆமா ஓலையிலே கட்டி எடுத்துக்கொண்டு எடுத்து செக்கினை கட்டிக்கொண்டு அப்படியே மூலையில் ஓலையில பட்ட ஓலையில பேசிட்டாங்க. ஆமா ஓலப்பட்டையில பொழிஞ்சிருவோம்னு சொல்லுவாங்களே. வீரமுள்ள சிங்கத்தை ஓலப்பட்டையிலே பொறிந்து ஒட்டனமாக பூலம் ஊருக்கு மேற்கே மேற்கே காணியாள கோணார் என்பவர் வீட்டின் பின்புறம் பின்புறமாக இருக்கும் காண கருக்க காட்டுக்குள்ள காணும். ஆமா அங்க வச்சுட்டாங்க, அங்க கொண்டு வச்சுட்டாங்க. ஆமா ஆமா ஆனால் குதிரை வருகிறது, தாயானவள் மகனை தேடுகிறாள், மகனை தேடுகிறாள், தூக்கமும் வருகிறதில்லை, சாப்பிட முடியாமல் தாயான முத்தம்மாள் மேல விழி வைத்து மகனத்தான் எதிர்பார்த்தா.
5 மணிக்கு வருவான்னு சொன்னயடா. முத்துராக்கு மணி 10 ஆயிட்டு. 10:30 ஆயிட்டு. நேரம் ஆயிட்டடா. முத்துராக்கு என் பிள்ளைய காணலையே. காங்களே பொங்கி வச்ச சோறு ஆறி போச்சடா. ஆறி போச்சடா. அருமை மகரே, அம்மா என் மகரே, மகனே, என் மகனே. கதவை திறப்பாளோ படுப்பாளோ. கதவை திறந்து பாப்பாளோ அங்க பாயில போய் படுப்பாளோ. அடைப்பாளோ படுப்பாளோ. ஆமா என் ஐயா. முத்துராக்கு என் கட்டி மவனே. ஐயா காணலையடா. காங்களே எங்கடா? குதிரை சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறாள். கதவை தான் திறந்தாள். வந்துட்டியாடா? ஐயா ஐயா முத்துராக்கு வந்துட்டியா? கதவை திறந்து பார்க்கிற ஒரு குதிரை மட்டும் தான் நிற்கிறது ரத்த வெள்ளத்துல. ரத்த வெள்ளத்துல இருக்கிறது. என் மகரே, ஆமா என் தலைமகரே ஐயா. தலைமகனே ஐயா. என் மகனே, தலைமகனே. ஐயா என் ஐயா. ஆமா வளர்த்த ஒரு உன்னை அருமையே என்ன. என் மகனே. முத்துராக்கு முத்துராக்கு வைத்திருந்த நேற்றி என்ன பெற்று ஒரு அருமை என்ன. பேரு வீட்டு நேர்த்தி முத்துராக்கு நீ வளர்த்த குதிரை வந்திருக்கு. எந்த பெற்ற மகனை காணலே ஐயா. அருமை மகனே எங்கேயோ வானமாறு என் மகனே நான் சண்டாள வாரகத்தி அருமை மகனே ஐயா விடிக்கு என்று
முத்துராக்கு ஐயா ஐயா என் மகரே ஆமா முத்துராக்கு ஐயா தலமகன் ஐயா தலமகன் ஐயா ஐயா நான் எங்கே தேடு வேண்டாம் ஆமா எங்க போய் உன்னை தேடட்டுண்டா எங்க போய் உன்னை தேடுவான் மகனே ராத்திரி வேளையில அக்கம் இல்ல பக்கம் இல்லை பக்கமே அக்கம் இல்ல பக்கம் இல்லை எனக்கு யாரொருவர் சாட்சி இல்லை நான் எங்கே பாப்பேனடா நான் யாரிடமும் கேட்பேனடா முட்டி கீழ் விழுந்தால் நல்ல கீழ் விழுந்தால் ஆத்து வீடு சொன்னேன் கட்டி மகனே தாய் சொல்லை தட்டினாயா ஐயா ஐயா முத்துராக்கு என் மகனே 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 என் மகனே முத்துராக்கு தட்டினாய மகனே தட்டினாய என் மகனே எங்கு சென்றாய் ஏறு சென்றாய் என்ன நடந்தது மகனே ஆமா என் ஐயா என் ராஜா முத்துராஜா ஆமா உன்னை காணலையடா சீமானை பெத்து வைத்தேன் மகனே என் மகனே யாரிடம் கேட்பேன் யாரிடம் சொல்வேன் என்றென்று யாரிடம் போய் சொல்வேன் என்று போல் கண்ணீரை முகமெல்லாம் சோரவிட்டாள் முகமெல்லாம் சோறு விடுகிறாள் பகடம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோரவிட்டாள் பக்கமெல்லாம் சோற விட்டாள் ஆறார கண்ணீரை ஆறாக பெருக விட்டாள் அங்கமெல்லாம் பெருக விட்டாள் நமது மகனுக்கு என்னமோ ஆகிவிட்டது ஏதோ மோசம் நடந்து விட்டது என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு யார் செய்த தீவிரையோ முத்துராக்கு என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே தெரியவில்லையே குதிரை வெள்ளத்தில் வந்தரை பார்த்த என் மகன் உயிருக்கு ஆபத்து நடந்து விட்டது போல் தெரிகிறது ஆபத்து நடந்தது போல் தெரிகிறது என்று முட்டி முட்டி அழுதால் முற்றோடையாக அந்த ஆணகுடைய முத்தம்மாள் அம்மையான முத்தம்மாள் முத்து போற கண்ணீரை தகப்பன் இருந்தால் அந்த இரவோடு திரவாக எல்லோரையும் அழைத்து கொண்டு தேடுவார் எல்லா இடத்திலும் தேடி பார்ப்பார் இது தாய் மாமன் தாய் மாமன் செய்த வேலை செய்த வேலை இவருக்கு யாருமே பிடிக்கவில்லை யாருமே மனதுக்கு பிடிக்கவே இல்ல நல்லதை சொன்னால் பொல்லாப்பாத்தான் இருக்கு நல்லதை சொல்லவே கூடாது சொன்னா பொல்லாப்பு தான் நியாயமாக இருந்தால் அப்படித்தான் இருக்கும் ஆமா முடுக்காரங்கிட்ட அந்த சாப்பிடாத இப்போ அப்படின்னு சொன்னா உடனே சொல்லுதான் கொண்டாதான்டா நம்ம சாப்பிட முடியும் அப்படி ஐயோ பாவம் ஆமா ஒரு சாப்பாட்டுக்காக அவன் சாப்பிடலன்னா சதாடாம இருக்க வேண்டியதாங்க 2 நாள் கழித்தது ஆமா
முத்துராக்கு தேவரை காணவில்லை காணவில்லை என்று பேசுகிறார்களே தவிர சொல்லுதாங்களே தவிர தன் தாய்க்கு தெரிந்து விட்டது. தெரிந்து விட்டது. யார் செய்த தீவினையோ? ஆமா, நம்ம பிள்ளை தலையில வந்து விழுந்துட்ட. என் தலையில் விழுந்து விழுந்தது. விழுந்தது. ஊழிய வினையோ உடையாளி சோதனையோ? உடையாள் சோதனையோ? பிள்ளை யார் செய்தாலும் சரி, இந்த 7 தலைமுறைக்கு என் மகன் பாவம் பிடிக்குமுங்க. பிடிச்சு எரியுமுங்க. எரியுங்க. ஆமா. 2 நாள் கழித்தரு கோட மழை, ஊரங்கும் பெரும் வெள்ளம். கோட மழை. ஆமா, அடிச்சு நொறுக்குது. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்திலும் கோட மழை பெய்யுது. காட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அடி காட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிற போது அந்த நல்ல நேரத்திலே நல்ல நாள் வேறுமே வச்சிருக்காங்களா பொட்டணத்தை கொண்டு. ஆமா, பொட்டெல்லாம் போட்டுதானே வச்சிருக்காங்க. ஆமா, பொட்டணம் போட்டுலாம் வச்சிருக்காங்க. சுப்பிரமணிய தேவர், சுப்பிரமணிய தேவரும், சாமி தேவர், சாமி தேவரும், பட்டப்பிள்ளை புதூர் சுப்பிரமணிய தேவர், சுப்பிரமணிய தேவரும், ஒத்த வீடு சாமி தேவர், சாமி தேவரும், ஊரம் பெரிய வண்ணிய தேவர், சின்ன வண்ணிய தேவர், வண்டிய தேவரும். இவங்க 4 பேரும் ஆமா, அந்த பொட்டலங்களை அங்கு இருந்து எடுத்து மேற்கு நோக்கி, கிழக்க நோக்கி, மேற்கு நோக்கி, மேற்கு நோக்கி, நடுவகுளம்பாறை, ஆமா, கங்கணாங்குள கரப்பாறு வழியாக மேற்கு நோக்கி சென்று பச்சையாற்றை பார்த்தனர். பச்சையாறுல ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. மரம் செடி கொடியெல்லாம் அடிச்சு நொறுக்கி போகுது. முத்துராக்கு தேவர அட்ரஸ் இல்லாம ஆக்கிரணும். அட்ரஸ் தெரியாம ஆக்கிரணும். ஆமா, ஒரு பொட்டலம் கூட யார் கையிலும் கிடைக்க கூடாது. கிடைக்கவே கூடாது என்று பொட்டலங்களை வெள்ளத்திலே போட்டார்கள். வெள்ளத்திலே போட்டார்கள். 3 நல்ல பொட்டையாளர்கள் சேர்ந்து வருகுறையா, வெள்ளத்தோடு வெள்ளமாக, வெள்ளத்தோடு வெள்ளமாக வருகுறையா 3 பொட்டலங்கள். தனித்தனியா தான் விட்டாங்க. தனித்தனியா பச்சை ஆத்துல விட்டாங்க. சிங்கிகுளம் கடந்து வடக்கு நோக்கி, வடக்கு நோக்கி திடையூர் ஓமநல்லூர் வழியாக, ஓமநல்லூர் பாதையாக தருவை தாம்போரி கடந்து தாம்பரவரணி ஆற்றில 3 பொட்டலங்களும் ஒன்றாத்தான் வருது. மின்னுமா ஒன்றா வருது. ஒண்ணு போல லயனா வருது. அப்படி ஒன்றாக வரும் பொழுது வருகிற போது எங்கே வருகிறது முத்துராக்கு தேவருடைய உடல்கள். முத்துராக்கு தேவர் உடல் எங்கம்மா வருகிறது? நாடு நல்ல நல்ல நாடு, காவலர்கள் ஒன்று நாடு, சீமை பெயர் விளங்கோ, சீமை பெயர் விளங்கோ, பேரி ஊராயிலே சன்னதியில் சுடலை ஆண்டவன் சன்னதியில் படித்துறையில வந்து தங்க
ஒதுங்கினது. அந்த படித்துறையில வந்து அப்படியே கரவரமா ஒதுங்குது. படித்துறையில வந்து கரை ஓரமா ஒதுங்குது. 3 பொட்டணமும். ஆமா. படித்துறையிலே தங்கியவுடன் தங்கி கிடக்கு. காரையை சுடலையாண்டவனுக்கு பூசை செய்வதற்கு பூசாரி சன்னியாசி கோனார் என்பவர் தண்ணீர் எடுக்க படித்துறைக்கு வாராரு. பூசப்பட்டதுக்கு தண்ணி எடுக்க வாராரு. குடத்தை கொண்டுகிட்டு என்ன வெள்ளத்துல இது என்னது இருக்கு? என்ன 3 பொட்டணம் கிடக்கு. காலால வெள்ளத்துல தள்ளிட்டாரு. வெள்ளத்துல தள்ளிட்டாரு. சன்னியாசி கோனார் வெள்ளத்திலே தள்ளும் பொழுது தள்ளும் போது பொட்டணங்கள் வெள்ளத்தோடு போய்விட்டது. போய்விட்டது. ஒரே ஒரு பொட்டல மட்டும் தண்ணீரை எதிர்த்து வருது. எதிர்த்து பக்கத்துல வருது. என்ன எதிர்த்து வருது? அதெல்லாம் ரெண்டும் போயிட்டு இது ஒண்ணு மட்டும் வந்துகிட்டு இருக்கு. நம்ம யாருன்னு தெரியாமலாம் வருது. எதிர்த்து மீண்டும் படித்துறைக்கு வந்து பெரு வெள்ளத்தை எதிர்த்து வருவதை கண்டு சன்னியாசி கோனாரோ ஓடி வாரா. ஊருக்குள்ள வரும் பொழுது நல்ல பெரியவர்கள் காவல்துறை அதிகாரி சன்னியாசி கோனாரோ சன்னியாசி எல்லாரும் காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்க்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்காங்க. அந்த ஒட்டளத்தை பிரித்து பார்த்த போது பிரித்து பார்க்கும் போது முத்துராக்கு தேவர் முத்துராக்கு தேவரும் முத்துராக்கு தேவருடைய தலை முறுக்கி வீசையுடன் முடித்த கண்களோடு பயங்கரமாயிருக்குறையா முகத்தோடு நல்ல மீசையோடு முடித்த கண்களோடு யாழி போனாரு ஆடல் உடல்லையோடு அதாளி ஓடுவாரா ஓடுவாரா யாழி கோடாரோ அவன் தெய்வ பிறவி. தெய்வ பிறவி. இவன் நியாயமாக நடந்ததற்கு இவனை கொன்னுட்டான்பா. ஒன்னா சேர்ந்தவனே கொன்னுட்டான்பா. இவனை சிவலப்பேன் உடலையாண்டவன் சன்னதியில சன்னதியில அவனுக்கு நிலையம் போடுப்பா. முன்னால நிலையத்தை போடுப்பா. சரி நிலையம் போட்டுருவான். சம்மதித்து மக்கள் ஊரவர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக கூடி என் சிவலப்பேன் உடலையாண்டவன் சன்னதியிலே புரியராக வந்ததினால் அவனுக்கு புரியவன் என்று சொல்லி முத்துடாமியாக உடலை ஐயா பேரில் உடல முன்னால் வீடமிட்டு முத்துடாமி என்று என்று சொல்லி மாறு ஓடுவாரா பேரில் உடல முன்னால் தேவர் அவர் தெய்வமாக இருந்தல்லவோ சாமியாக ஆதாடி ஓடுவாரா சாமியாவர் போல பறிங்கிடுவார் வாஞ்சல் வாங்கிடுவார் போல அலறிடுவார் ஆடாடி ஓட்டிடுவார் பேரில் முன்னால் அடிக்கு வரோ அடிக்கு வரோ அடிக்கு வரோ வாரோ எனக்கு நடந்த விபரீதத்தை அழிக்கணுங்காரு. அவருக்கு நடந்ததை பத்தி கவலைப்படுதான் சுடல. என்ன சிவரை பெரிய மாயாண்டு மாயாண்டு நான் வாரப்பா உனக்கு
உனக்கு துணையாடா நிப்பண்டா. ஏ முத்துராக்கு முத்துராக்கு நான் வருவப்பா உனக்கு முன்னால நிப்பண்டா. எங்க போனாலும் உனக்கு முன்னால நான் வருவேன்டா. வருவேன்டா. ஏ எனக்கு ரெட்ட குதிரை உடே குதிரையா ஆமா தூக்குடா தூக்குற முத்துராக்கு வாடா போவோம் என்று முத்துராக்கை கூப்பிட்டு இறப்பன் சிவலப்பேரி சுடலே சிவலப்பேரி சுடலை உத்திரமூர்த்தி மாயாண்டி மாயாண்டி முத்துராக்கு சாமியோ சும்மாவே இருக்க மாட்டான். மூவாத்தாங்கரையிலே குடிகொண்டிருக்கிறான் என்று பெரிய சுடலையே சிவலப்பேரி சுடலையே எங்கே வருகிறான் எங்கே வருகிறான் எங்கே வருகிறான் பெரிய சுடலையோடு தாயான வெட்டியோடு முண்டனோடு ரொம்ப நல்ல மாடனோடு முத்துராக்கு தேவரவர் வெள்ளே குதிரையிலே செருவ கையில் எடுத்து
பெருமானையும் பெருமானை அடிபடிந்து கிழக்கு நோக்கி ஆமா எந்த ஊருக்கு வருகிறது இந்த தேவாரைகள் எந்த தேவதைகள் இந்த பெருமாளும் அருக ஆண்டவன் பேச்சு பிரமசக்தியோடு பேச்சு பிரம குல சக்தியோடு பேரில் சுடலையோடு முத்துராக்கு சாமியோடு முத்துராக்கு சாமியோடு சத்ராரி முண்டன் கும்பமாடனோடு கும்பமாடனோடு 21 வந்திரவரைகள் பிள்ளை புதூரிலே தெய்வங்களும் வந்தல்லவோ ராகே தேவரோடு தாய்மாமன் வீடாரிலே சுப்பிரமணிய தேவர் அரமனையில் அடகரவ தட்டுவார் அடகரவ தட்டுவார் சிவரை பேரி சுடலே சுப்பிரமணிய தேவருடைய வீட்டுல வீட்டுல படுக்க முடியாது கதவை தட்டுதான் படுக்க முடியாது தூங்க முடியாது ஆடு மாட்டை அவுத்து விடுறான் கல்ல கொண்டு வீசுதான் மாட்டுல செங்க மட்டை மாறி மாறி வீசுதான் வீட்டுக்குள்ள ஆமா நாத்தம் பொறுக்க முடியல யாருன்னு கதவை திறந்தா நான் முத்துராக்கு முத்துராக்கு சத்தம் கேட்கமா ஒரே ஓட்டம் பியாத்தாவதெல்லாம் வந்திருக்க பிள்ளை அடிப்ப விளக்குமாப்பா திறக்குமா ஆமா பியாயடிக்க பிள்ளை எங்க விளக்கும் அது முத்துராக்கு தான் பொறுத்து போகணும் விளைச்சுக்கிடாதுல்ல அப்பா ஆமா ஆராயன் அப்பரார இந்த சிவலை பேர் சுடலையோட முத்துராக்கு சாமி முத்துராக்கு சாமி அந்த சுப்பிரமணிய தேவருடைய அரமனையிலே வந்து அவராத ஆளி ஓடுவாரா அல்லற சில்லற பண்ணுவாரா ஓடுவாரா அல்லற சில்லற போல பருங்குவாரா காஜல் பாயுவாரா போல பருங்குவாரா யார போல அலறுவாரா அதாடி ஓடுவாரா போல அலறுவாரா அதாடி ஓடுவாரா வார வேறு வம்பூரும்பு செய்யுவாரா அருக்கலியில வார வேற காலை பிடிச்சு இழுப்பாரா நிரேட்டு வேளையிலே முழங்கால இழுக்கிறாரு ஆளிகேள ஜோலிகள வச்ச புள்ள தாச்சிகள பறக்க கொல்லுவாரா தெரியாமல் வாரவே தெரியாம வாரவே எஞ்சடிய அடிப்பார் அப்பா ஆறாளி ஓடுறான் பொங்குற சாப்பாட்டை சாப்பிட முடியல குழம்பு வச்சா குழம்பு கொட்டி கிடக்கு ஆடு மாடு அவுத்து விட்டுருதாங்க குழம்பு வச்சா குழம்புக்குள்ள தவளை செத்து கிடக்கா ஆமா தலையில கிடக்கு இல்லக்கா முத்துராக்கு செய்த வேலை என் அப்பன் இவரை பேரி சுடல 21 பந்தி தேவார தேவத சேர்ந்து முத்துராக்கு சாமி சேர்ந்து பண்றாரு சேர்ந்து வாரவங்களை போறவங்களை அடிக்காங்க கூட்டி கொண்டு கொண்டா அப்படித்தானே இருக்கும் ஆமா உடுக்காரெல்லாம் கொன்னுட்டாங்க விடுவாரா அழிச்சிட மாட்டாரு முத்துராக்கு சாமி முத்துராக்கு சாமி ஆகா என்னப்பா இப்படி நடக்கு நம்ம வீட்டுல என்னப்பா அலுவசமா இருக்கு பால் கறக்க போக முடியல என்னன்னு தெரியல மிதிச்சுலாம் தள்ளுதான் சுப்பிரமணிய தேவருடைய மனைவி நாச்சியார் அம்மாள் ஐயா நம்ம வீட்டுல இப்படி அட்டகாசம் பண்ணுது ஆதாளி ஓடுது ஆமா என்ன யாதனு கேட்க மாட்டேங்க பார்க்க மாட்டேங்கல எங்கடா போய் குறி கேட்போம் குறி கேட்க போறீங்களா ஆமா என்ன இடைஞ்சலு சுப்பிரமணிய தேவர் அதெல்லாம் நம்புவாரா நம்ப மாட்டாரு நம்பவே மாட்டாரு ஆமா இவர் நம்ம வீட்டுக்காட்டு சொன்னா அவர் நம்ப மாட்டாரு ஆமா அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லப்பா பா அப்படின்றவாரு அருமை தன் கணவரின் உயிர் நண்பனானை துலாச்சூர் சரி
துலாச்சூரை சேர்ந்த யாதவார் குலத்தில் உரித்து யாதவர் குலத்தில் உதித்த மாடக்கோனார் மாடக்கோனார் நெருங்கிய நண்பர் சுப்பிரமணிய தேவருக்கு உயிருக்கு உயிரான நண்பர் அவரை போய் சந்திக்காங்க. அவங்கள போய் சந்திக்காங்க. அந்த மாடக்கோனாரிடத்திலே வந்து சுப்பிரமணிய தேவர் மனைவி நாச்சியாரம்மா நாச்சியாரம்மாளும் என்ன என்ன சொல்லுவாடா என் வீட்டுக்காரி என் வேண்டா தட்டுதாரு கேட்கவே மாட்டாருங்கப்பா. வீட்டுல இப்படி அட்டகாசம் ஆதாளி போடுது இருக்குது. கதவை அடுக்கி என்னானே தெரியலப்பா. திறந்து போனா ஒண்ணுமில்ல ஓடுது. ஆமா என்னானே தெரியல. உங்க வீட்டுக்கு என் வீட்டுக்காரு சொன்னா அவரு நம்ப மாட்டாங்க. அவங்க நம்பவே மாட்டாங்க. ஆமா ஆமா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். ஆமா அப்படின்னு சொல்லும் போது நாச்சியார் அம்மாட்ட சொல்றாரு. நாச்சியார் அம்மாட்ட என்ன சொல்றாரு? அதன்படி நாச்சியார் அம்மாள் ஆமா அம்மா அம்மா கருவேலங்குளம் கருவேலங்குளம் கருவேலங்குளத்துல ஆமா குறி சொல்லுவாங்க. ஒரு குறிகாரரு இருக்காரம்மா. அந்த கருவேலங்குளத்துல போய் நீ குறி கேளுமா. குறி கேளுங்கம்மா. நான் பேசிக்கிட்டேன் எங்க அண்ணங்கிட்ட. நாட்டியார் அம்மாளிடம் உங்கள் வீட்டுக்கானது வீட்டுக்காரரும் குறி கேட்க வேணும் என்று கருவேலங்குளம் அறியிலே கருவேலங்குளம் உடன் ஏகி கருவேலங்குளம் எங்க இருக்கு தெரியாதம்மா. களக்காடு பக்கத்துல இருக்கு. களக்காடு பக்கத்துல. ஆமா நம்ம உடுக்கார ஊரு பக்கத்துல. ஆமா பைப்பு நேருக்கு அடுத்தால இருக்குல்ல. ஆமா அங்கதான் இருக்கு. அது அவங்க வீட்டுக்காரி ஊரு. கருவேலங்குளத்துல பொல்லாத குறிகாரி. பொல்லாத குறிகாரி. குறி சொல்லுவதுல பெரிய கில்லாடி. அப்பா இருக்க பறக்காட்டிப்பா. அங்க கூட்டம்னா அவ்வளவு கூட்டம். அப்பேற்பட்ட கூட்டம் அங்க இருக்கு. அந்த அம்மாளும் வாரத்தை 2 நாள் போய்கிட்டு தான் இருக்கா. கூட்டம் குறைஞ்சாதானே பார்க்க முடியும். குறைஞ்சாதானே பார்க்க முடியும். ஆமா ஏன் அந்த கூட்டத்தில் அவளால பார்க்க முடியல? ஏன் என் ஜிவரை பெரிய மாயாண்டி விடுவானா? விடுவானா? என் முத்துராக்கு சாமி விடுவாரா? முத்துராக்கு சாமி விடுவாரா? அலையட்டும் அலையட்டும் நேரம் ஆகட்டும் அப்படின்னு வச்சிருக்காரு. மூந்தி கருக்கள் ஆகட்டும். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்று அந்த அம்மா என்ன செய்தா? வெத்தலை பாக்கு வாங்கி கொண்டு வெத்தலை பாக்கு வாங்கி கொண்டு நாட்டியார் அம்மா கருவேலங்குளத்திலே எதிர்பார்த்திருக்கா. எதிர்பார்த்து இருக்கா. எப்படி வாரா குறிகாரி? எப்படி எப்படி வருகிறாள்? அதுலதெல்லாம் முள்ளிகி அழகு கம்பு கையில் எடுத்து அம்மா திண்ணையில உட்கார்ந்தா திறமையுள்ள குறிகாரி சுப்பிரமணிய தேவருடைய மனைவி நாச்சியார் அம்மாளை நாச்சியார் அம்மாளை ஏறிட்டு பாக்கா. கீழே இருந்து மேல அவருக்கு ஏறிட்டு பாக்கா. தேங்காய வாங்கினா செச்சனைய வைத்தா. தெச்சனை வைத்து சிறிதுளவில் தான் பாரதி தான் பாரதி
மாரணத்தை உச்சரிக்கிறாள். மாரணத்தை உச்சரிக்கிறாள். அங்க யாரு நிக்கா? யாரு? அவ குறிகாரி கேட்கும் போது நாச்சியார் அம்மா முன்னாலே, நாச்சியார் அம்மா முன்னாலே என்று பல பேரில் உடராய்யா நல்ல குதிரை, நல்ல குதிரையோடு முத்துராக்கு, முத்துராக்கு சாமியோடு நல்ல குதிரையில வந்திக்காரு ஆடாடி ஓடுறா. தேவாரைய கொண்டு விட்டுருக்கியம்மா. தேவதையை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேம்மா. அம்மா என்னன்னு தெரியல அம்மா, என் வீட்டுல அட்டகாசம் தாக்க முடியல. என் வீட்டுல இருக்க முடியல, படுக்க முடியலம்மா. தூங்கி 6 மாசம் ஆகுது. என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. வேற ஒண்ணும் இல்லம்மா. யாரு? நாட்டியார் அம்மா உங்கள் வீட்டு உன் கணவன் வழி. ஓ கணவன் வழி. ஆமா, ஒரு ஆண் மகன் மனித தெய்வம் ஆயிட்டான். மனித தெய்வமா ஆகிட்டான். அவனை கொன்னுட்டீங்க, பழி வாங்கிட்டான். பழி வாங்கிட்டான். அவனி பழி வாங்கின. ஆனா அவன் ஜிவலப்பேர் சுடலைக்கிட்ட போய் அடைக்கல் ஆயிட்டான். அங்க போய் அடைக்கல் ஆயிட்டான். தஞ்சம் அடைஞ்சிட்டான். ஆமா, அந்த பேத்தாவர் 21 வந்து தேவாரையும் உன்னை இப்படி அட்டூழியம் பண்ணுது. உங்க வீட்டை அட்டகாசம் பண்ணுது. நான் ஏதாவது செஞ்சிருந்தம்மா, என்னை விட்டு விலக சொல்லு. விலக சொல்லு. அத்தனை தெய்வங்கள் எல்லாம் அப்படி போவாரு. போவாது. நிலையம் போட்டு கொடுப்பியா? நிலையம் போட்டு கொடுக்க முடியாது. அது எங்கேயும் போடக்கூடாது. நான் எந்த இடத்தில் சொல்றேனோ அந்த இடத்துல தான் நிலையம் போடணும். நீ நிலையம் போடணும். ஆமா ஆமா. உன் ஊருக்கு வடக்கு. வடக்கு. நேற்று நெல் நடவு பணி செய்தல்ல. ஆமா. சுப்பிரமணிய தேவர் வயலில. சுப்பிரமணிய தேவர் வயல்ல ஒரு முள் மரம் ஒன்று வளர்ந்திருக்கு. வளர்ந்திருக்கு. அந்த இடத்துல போடு நிலையத்தை. போடு நிலையத்தை வாங்கிட்டாரா முத்துராக்கு? முத்துராக்கு தாய் மாமா இடத்திலே நிலையத்தை வாங்கிட்டான் பாரு. ஆமா. உள்ளாதவன் அப்படி நிலையம் போட்டு கொடுத்தால் பிறக்கும் பிறக்கும் மூத்த பிள்ளைக்கு முத்துராக்கு நீ பேர் விடணும். முத்துராக்கு பேர் விடணும். நல்லா வாழ வைப்பாமா. பால் போன பொண்ணு வைப்பேன். வீட்டுக்காரு பிடிவாரக்காரல்ல. ஆமா. அவர் பிடிச்ச கம்மும் வயலுக்கு 3 காலும் பாரு. யாருக்கிட்ட வயலுக்கு 3 காலு தானே. நான் சொன்னா கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டாரு. சரி, எப்படியாவது நான் சம்மதிக்க வைக்கேன். நான் போய் நாவல உதய ஆகுத. சுப்பிரமணிய தேவரிடம் சொல்ல முடியாது என்று நாட்டியார் அம்மா. கணவர் நண்பனார தூரச்சோர் மாடக்கோனாரிடம் லாச்சூர் மாடக்கோனாரிடம் வருகிறாள் அந்த நாச்சியார் அம்மா சொல்லும் பொழுது சொல்லும் போது பட்ட பிள்ள புதூரிலே கருணாலி காலையிலே சுப்பிரமணிய தேவரேவரே வயலுக்கு வந்தல்லேவோ ஆடக்கோணர் காத்திருந்து சுப்பிரமணிய தேவரையோ கட்டி விடித்தல்லவோ மறு ஓட வேணும். ஓட சொன்ன போரு சொன்ன ஓடல் மாறு ஓடுவதற்கு சுப்பிரமணிய தேவர் அவர் எடுத்து கொண்டு வந்து 1008 தேவாரைக்கும் அண்ணாவிஸ்வரன் என்ற பெருமாள் வேட்சியோடு பிரம்மசக்தி பேரான சுடலையோடு பேரி சுடலையோடு ராக்கு சாமியோடு
எங்க இருக்கா? அவங்கதான் இருக்கா வட்டப்புள்ள புதூர்ல. அந்த தாயாரை சக்கியோடு சிவனன் இந்த பெருமாடோடு வேட்சி பிரமகுல சத்தியோடு சிவல பெரி சுடரையோடு சத்ராரி முண்டரோடைய முத்துராக்கு சாமி கொம்ப மாடரோடு முப்பிரவே கொண்டவேடு சக்கியோடு உள்பட 21 அயல்களுக்கு நிலையம் போட்டு வழிபட்டார்கள். கேட்டார்கள். அதுக்கப்புறம் தான் பூலம் நகரில பிறந்த ஊர்ல அட்டுழியங்கள் செய்து அங்கேயும் குளக்கரையில போட்டிருக்காங்கல்ல. குளத்தாங்கரை ஓரமா போட்டிருக்காங்க. அப்பர் குலம் ஊரிலேயும் நிலையம் போட்டிருக்காங்க. நிலையம் போட்டிருக்காங்க. ஆமா ஆமா. அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஊர்களுக்கு காவல் தேவதையாக நின்று காவல் தேவதையாக நின்று நம்பி வரும் மக்களுக்கு ஒரு குறை வராமல் கேட்டது கேட்டபடி கேட்டது சொன்னபடி சொன்னது சொன்னபடி பல அதிசயங்களை கண்டு தெய்வமாக என் அப்பர் அள்ளி கொடுக்கும் திடீருக்கு ஆபத்து வந்துடாமல் என் அப்பரான முத்துராக்கு சுவாமி சொன்னது படிக்கும் நினைச்சது நடக்கும். ஐயா முத்துராக்கு சுவாமி நம்பினவரை கைவிட மாட்டார். என் அப்பரான முத்துராக்கு சுவாமி அள்ளி கொடுக்கும் திடீருக்கு ஆபத்து வந்துடாமல் தீராத நோய் பிணிகளெல்லாம் திருடிட்டாரே தீர்த்து என் அப்பரான இந்த மாடன் இவர பேரிடையோடு அவன் இவர பேரி சுடலையோடு பேரிசுடலையோடு இடப்பரார வேட்டி பிரம்மசக்தியோடு பேரார சத்ராரி முண்டனோடு இனப்பெண் கொம்பமாடனோடு ஆண்டவரான மாடன் சுடலையோடு என்றிவத்தில் உருவானவன் உபத்திரத்தில் வளர்ந்தவன் உத்திரமூர்த்தி மாயாண்டி சுடலை ஐயா வெள்ளத்தில் கரையாரரு வெள்ளத்தில் கரையாரரு வெண்தரையிலே நீராதது அள்ளி கொடுத்தான் நிறையவே தவிர என் குறையார செல்வமே சிவனை பெரி சுடலை மாடரே பெரி
தொடி உடை செவியனவே ஆமா துவன் மதிசூடினே ஆருடைய சுடலை பூசினேன் உள்ளம் கவர்ந்தோரே மூர்த்தி மாயாண்டி சுடலை மாடரே ஐயோ உனக்கு நிகர் ஏறு ஐயனே பொன் விடையும் நாடு பூலம் நகரில் ஆண்டவரே மறவர் குலம் பிறந்தவரே மன்னன் சிவசுப்பிரமணிய தேவர் திருமகனே குலத்தில் பிறந்தவனை என் முத்துராக்கு சுவாமியே ஐயனே உனக்கு நிகர் ஏறு ஐயனே ஐயா நீ மானிடவன் மறவர் குலத்தில் பிறந்த மகனே மறை உலக காட்சியான தெய்வமே நியாயமாக ஆண்டவனே நாயத்திற்காக உழைத்தவனே கலங்கமெற்ற என் காவல் தேவரையே ஐயா நீ முடிசூடா மன்னனே முத்துராக்கு தேவரே ஐயா ஐயா அவன் புகழ் ஓங்குக ஐயா உன் கரையை நான் பாடவே உன் கதை நான் பாட என் அதிர்வாயில் நீ அமரவே ஓடி வந்தேன் உன் திருவாசல் முத்துராக்கு சுவாமியே நான் அழைத்தால் நீ ஓடி வருவாயா ஆபத்தை காப்பவனே முத்துராக்கு சுவாமியே ஐயரே என் ஐயரே பூலத்தில் பிறந்த மகனே பூதலத்தில் வளர்ந்த மகனே பேசும் தெய்வமாக அமர்ந்தவனே தாய் மாமன் ஊரிலே தனித்து விளையாண்ட என் தலைமகனே முத்துராக்கு சுவாமியே ஏழைகளை காக்க வந்த என் குலநாயகனே மக்களை காக்க வந்த மகராசனே பிள்ளைகளை காக்க வந்த புண்ணியவாளனே முத்துராக்கு சுவாமியே பட்ட பிள்ளை புதூர்தனிலே வந்து எக்குல மக்களையும் காக்க வந்தவனே ஏழை